நாம் பிறரால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக பிரதிநிதியாக இருக்கிறோம், ஒரு அடையாளமாக இருக்கிறோம். இது கோட்பாட்டால் நிகழ்த்தப்பட்டது. இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறான், ஐஏஎஸ் படிச்சிருக்கிறான், உயர்ந்த பதவியில் இருக்கிறான், ஆனால் அவன் ஹானர் கில்லிங் சரிங்கிறான், கௌரவ கொலை சரி அப்படிங்கிறான். ஏன்னா இவ்வளோ பெரிய படிப்பு படித்தவன் இவன் கௌரவ கொலையை சரின்னு சொல்கிறானேன்னா அவனை இயக்குவது அவன் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு, இந்துத்துவ கோட்பாடு. ராமதாஸ் இவ்வளோ தூரம் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணுறது தப்பு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அது நாடக காதல் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் அடிப்படையில் இந்துத்துவவாதியாக இருக்கிறார். சாதி கலப்பு கூடாதுங்கிறார். சாதி கலப்பு கூடாதுங்கிறது சாதி தூய்மைவாதம். சாதி தூய்மைவாதங்கிறது இந்து கோட்பாடு. சாதி தூய்மைவாதங்கிறது இந்து கோட்பாடு. இன தூய்மைவாதங்கிறது கூட இந்து கோட்பாடு தான். அது ஆரிய கோட்பாடு, அது இந்து கோட்பாடு. ஒன்றோடு ஒன்று கலப்பது தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பரிணாம வளர்ச்சிக்கான அடிப்படை. ஒன்று இன்னொன்றோடு கலப்பது, அது இனம் இன்னொரு இனத்தோடு கலக்கணும், சாதி இன்னொரு சாதியோடு கலக்கணும், மொழி இன்னொரு மொழியோட கலக்கணும். அப்படி ஒன்றுக்கொன்று கலந்து தான் உலகத்தில் எல்லாமே பரிணாமம். எவால்யூஷன் தியரி அதுதான். எவால்யூஷனுங்கிறதே பரிணாம கோட்பாடுங்கிறதே ஒன்னோட ஒன்று கலக்காமல் நிகழாது. கலந்த பிறகு தான் புதிய புதிய உற்பத்திங்கிறது உருவாகும், புதிய படைப்புகள் உருவாகும். அப்படி தான் மானுடம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நாமே இப்போ அப்படி தான் வந்திருக்கிறோம், எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம். ஆனால் எப்போதுமே பழமைவாதிகள் தன்னுடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது, தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறான். அதை தாண்டி தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. மனிதனுடைய ஆதி காலத்தில் நாம் எப்படியா இருந்தோம்? கிடையாது. அந்த அந்த பழமையை உதறிட்டு இன்னைக்கு நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம்னா இது ஒன்னோட ஒன்று கலந்தது தான் கலப்பு. அப்போ அவன் இயங்கியலுக்கு முரணாக சிந்திக்கிறான். இயங்கியலுக்கு முரணான கோட்பாடு தான் இந்துத்துவ கோட்பாடு. இதை உணர்ந்து கொண்டவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதை உணர்ந்து கொண்டவர் தான் அயோத்திதாச பண்டிதர். நேத்து வந்துச்சு இந்த சாதி மதம். இந்த சாதி எப்படி வருது? நான் விவசாயம் செய்கிறவன், எங்க மாமா பானை செய்யறவரு, இன்னொரு மாமா மீன் பிடிக்கிறவரு, இன்னொரு தாத்தா நெசவு செய்யறவரு. இந்த விவசாயம் செய்யற வீட்டு பொண்ணை பானை செய்யற வீட்டுக்கு கட்டி கொடுக்க முடியாது. இந்த மீன் பிடிக்கிற பொண்ணை நெசவு செய்யற வீட்டுக்கு கட்டி கொடுக்க முடியாது. ஏன்? இந்த விவசாயம் செய்யற பொண்ணுக்கு தெரியும், காலையில எந்திரிக்கணும், பழைய சோறை கட்டிக்கிட்டு இருக்கிற வெஞ்சனத்தை எடுத்துக்கிட்டு ஆடு மாட்டுக்கு அப்பா காட்டில் வச்சு அம்மா காட்டில் வச்சு சோறை எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும். Democracy stunk. Liberty stunk. Free Sprachen stunk. Familie mit der größten Armee in der Welt. Der größte Leben in der Welt. Wir sind der größte alles und einer du sacrifice. இந்த பானை செய்யற குயவர் இருக்கார்ல, அந்த மாமா மகளை ஏன் வீட்டு கட்டி வச்சா பயன் தராது. ஏன் தங்கச்சி அந்த மாமா வீட்டுக்கு மருமகளாக்குனா பயன் தராது. நீ எந்த கொம்பாதிகம்னா உலக பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் அந்த சக்கரத்தை சுத்தி பானையை செஞ்சு அதை அப்படி நசுக்காம கையில் தூக்கிட்டு போற வித்தைய உலகத்துல எவன்கிட்ட இல்ல, நம்மள்கிட்ட தான் இருக்கு. Und den Franz und mein Holsteins trifft mit seiner Finnland und mein Holsteins trifft mit seiner Russer, weil's Klaske meine, hey, der Flutzen, Mieder, das trifft, hey, das stinkt einer Stunken mit der Europe, ein Stunken mit der Hölle, ein Sidol der Klotzers mit seiner Familie. அது புரியுதா? இப்படி தூக்கும்போது டசுக்குன்னு நெளிஞ்சுக்கணும். ஏன் தங்கச்சி அங்கே கூட்டி கொடுத்தா குடும்ப நாசமாயிரும். இப்போ மீன் பிடிக்கிறவனுக்கு அதுக்கு தெரியும் எந்த மீனுக்கு எந்த கருவாட்டுக்கு எவ்வளோ வத்தல் போய் எவ்வளோ உப்பத்தை வைக்கணும், எங்கே காய வைக்கணும். அது இந்த பக்கம் இந்த விவசாய மீன் தெரியாது, இந்த கோயவர் வீட்டுக்கு தெரியாது. அந்த நெசவாளி வீட்டுக்கு மீன் பண்ணை கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் நாசமாயிரும். இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, விவசாயி வீட்டு பொண்ணை விவசாயிக்கு கட்டி கொடுத்தான், விவசாயி இதுக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டான், குயவர் அதுக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டான், மீனவன் அதுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டான், அவன் நெசவாளி அதுக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டான். இது ஒரு சமூகமா மாறிடுச்சு. இப்படித்தான் சாதி வந்துச்சு. Und der Spritz, die Blüten sagt der Klüten sind der Weiner Hütten. Und der Spritz mit seiner Klüten sagt der Flirten. Ein Sechs Splitzen Sekt. இவன் இப்படி தொழிலை வச்சு பிரிஞ்சு கிடந்தானே ஒழிய
இதுக்கு சாதின்னு வர்ணாசிரம தர்மான்னு கொண்டு வந்தவன் ஆரிய பார்ப்பனன். அவன் வந்த பிறகு வந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பகவத்கீதை சொல்லுது, கிருஷ்ண பரமாத்மா போதிச்சதாக நமக்கு போதிக்குது. எப்படி போதிக்குது? நானே 4 தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை படைத்தேன், இனி நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. பரமாத்மா சொல்றதா பகவத்கீதை சொல்லுது. பிரம்மன் நெத்தியிலிருந்து பார்ப்பனரை பிரசவித்தேன், தோல்ல இருந்து சத்திரியரை பிறக்க வச்சேன், தொடையிலிருந்து வைசியரை பிறக்க வச்சேன், காலில் இருந்து சூத்திரியரை பிறக்க வச்சேன். இன்னொரு சாதி இருக்கு, பஞ்சமர்னு. பாரதிகிட்ட போய், சுப்பிரமணிய பாரதிகிட்ட போய் பல பேர் கேட்குறாங்க, நாம் ஏங்கானோ, நாம தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தொடையிலிருந்து பிறந்தான், வைசியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமே எதலங்கானோ பிறந்தான் அப்படின்னு பாரதிகிட்ட கேட்க, அவன் பழக்கன அவன் ஒருத்தன் தாண்டா ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். இந்த பஞ்சமர்னு ஒரு கூட்டம் இருக்கு, நம்மளதான் இருக்கிறது. அப்ப என்ன சொல்லிருது? இப்படி பிறக்க வச்சேன்னு சொல்லிருது. இது எதுக்காக சொல்ல வைக்குது? இந்த சாதிய பிளவுகளை இந்த சமூகத்துக்கிட்ட கட்டமைக்கிறதுக்கு இறைவனே சொல்லிட்டான் அப்படின்னு கொண்டு வரான். நம்மளுடைய மறை சொல்லுது எப்படி? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். தலைக்கு கிரீடம் தைக்கிறவன் உயர்ந்தவன், ஆளுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன். பாகுபாடு செய்யற தொழில் பெருமை சிறுமை கூடாது. இது நம்ம வேதம் கற்பிக்குது. De delicatesse met de schön en de flexen met de stresses. En de Ulstein met de mos. De mos voor de kinderkatzenjammer. De katzenjammer met de Utensekt, de Hieken, Feiten, Hütten, Feiten, Dotten, Utensekt. Hey, soldiers for Henkel! நுட்பமாக கவனிச்சுக்கணும். ஏன் நீங்க திருக்குறள் நம்ம பின்பற்றல? நம்ம தாத்தன் சொல்லிட்டேன். தமிழர்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்கு. எப்பவுமே உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. சீமானுக்கு உலக பூரா கட்சி இருக்கு, உள்ளூர்ல இல்ல. அது ஏன்? நம்ம சீமாப்பா. அதனால இவனுக்கு இந்த கம்மாக்கரையில கிருப்பை மாதிரி பாட்டு கத்திட்டு தானப்பா அந்த பிள்ளா. இது ஊர் ஊரா கபடி வேண்டாம் அந்த பிள்ளா இவனாப்பா. நான் தம்பின்னு ஒரு படம் எடுத்தேன். படத்துல எல்லா வசனத்துக்கும் எழுதிட்டு இருந்தாங்க. எங்க அண்ணன் ஒரு தம்பி இதெல்லாம் நீடா எழுதுன. ஏன்னா இவனுக்கு தெரியும் எந்த அப்பனுக்கும் தன் மகன் புத்திசாலியா இருப்பான்னு நம்ப மாட்டான். பரமக்குடியில போய் செட்டியார் பள்ளி, செட்டியார் ஹை ஸ்கூல்ல கராத்தே டோர்னமெண்ட். எங்க அம்மா அப்பா இருக்காங்க. நான் சாம்பியன் பட்டம் வென்று வரேன். கப் அடிச்சு முதல் பரிசு. மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிஞ்சு போய் படுத்து கிடக்கிறேன். காலையில சர்டிபிகேட்டும் கப்போட எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி நம்பவே கடல இடையில வாங்கிட்டு வந்து காயத்தோட ஒரு அடி இடி பட்டு வாங்கிட்டு வந்து நம்பினாங்க. இது ஒரு நோய். தமிழனுக்கு தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற நோய். வெள்ளக்கார ஆள் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு ஒரு பழமொழி வைக்கிறான். எங்க அடி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பழமொழி வைக்கிறான். நாங்க வந்த பிறகு எக்கரைக்கும் இக்கரையே பச்சைன்னு பழமொழியை மாத்திட்டோம். உலகத்தில் என்னை தவிர என்னை விட உயர்ந்தவன் எவனும் இல்லை என்ற பெருமையை கொண்டு வந்தான். நம்மளை போல அறிவில் சிறந்தவன், அன்பில் சிறந்தவன், ஆற்றலில் சிறந்தவன், கொடையில் சிறந்தவன், மானத்தில், வீரத்தில் உலகத்தில் எவனும் கிடையாது. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறான். நாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு தாய்மொழி இருக்குல்ல, அதுல பேசிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பேச்சு அதுக்கு முன்னாடி எஸ்போட்டா ஸ்பீச், இதுதான் ஆங்கிலம். என்னுடைய கட்டுமரம் அதை தூக்கி அவன் கட்டுமரான்ட்டான். என்னுடைய தோற்றோரியல் அதை டுட்டோரியல் தான். என்னுடைய எடிட்டோரியல் அதை எடிட்டோரியல் தான். என்னுடைய நாவாய் அவன் நேவின் தான். என்னுடைய அரிசி அவன் ரைஸின் தான். இது தெரியாம ஆங்கிலம் பெரிய அறிவுன்னு வச்சிருக்கான். அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள்
அதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. தலித்துகள் யார்? சமூகத்தில் பலவீனமான ஒரு பிரிவினர், வீக்கர் செக்ஷன்ஸ், அல்லது ஆங்கிலத்திலே மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை சமூக பிரிவினர். இந்த விளிம்பு நிலை சமூக பிரிவினர் என்கிற வரிசையில்தான் தலித்துகள், பழங்குடிகள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் போன்ற சிறுபான்மையினர், பெண்கள், திருநம்பிகள் அல்லது திருநங்கைகள் என்கிற அந்த மாற்று பாலினத்தவர், இப்படிப்பட்ட இந்த வகையறாக்கள் தான் வீக்கர் செக்ஷன்ஸ் அல்லது மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். இந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன் என்கிற அந்த சொல்லிலிருந்தே ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். மார்ஜின் என்பது விளிம்பு, விளிம்பு என்பது ஒரு ஓரம். ஆக மையத்தில் இல்லை, ஓரத்தில் இருப்பவர்கள் என்று பொருள். மையம் என்றால் எது? ஓரம் என்றால் என்ன? மையம் என்பது பவர் சென்டர், பவர் சென்டர், அதிகாரம் மையம், அதுதான் உண்மையான மையம். இந்தியாவினுடைய அந்த நிலப்பரப்பிலே மையம் என்பது டெல்லி மையத்தில் வராது, அது எங்கோ ஒரு மூலையிலே இருக்கிறது, ஒரு ஓரத்திலே கடைசியிலே இருக்கிறது. ஆனால் இந்திய அரசியலின் மையம் எது என்றால் டெல்லி தான். ஏனென்றால் அரசியல் அதிகார மையம் என்பது பாராளுமன்றம். ஆக அதிகார மையம், பவர் சென்டர் என்பது ஒரு தேசத்தின் மையமாக இருக்கிறது. ஓரம் என்பது, விளிம்பு என்பது கடலோரத்தை குறிக்காது. ஓரம் என்பது, விளிம்பு என்பது அந்த மையத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு பரப்பு. அந்த மையத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத தூரத்தில் இருப்பவர்கள் ஓரத்தில் இருப்பதாக பொருள். ஆகவே தலித்துகள் விளிம்பு நிலை மக்கள். ஒரு வட்டம் என்று நாமே ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டால் அந்த வட்டத்தின் மைய புள்ளி என்பது அதிகார மையம். அந்த வட்டத்தின் விளிம்பு என்பது அந்த மையத்திலிருந்து விலகி இருக்கிறது. ஆக அந்த விளிம்பிலே கிடக்கிற மக்கள் விளிம்பு நிலை மக்கள், அதிகாரத்தோடு தொடர்பில்லாத மக்கள், இன்னும் சொல்ல போனால் அதிகாரத்தை நுகர முடியாத மக்கள். அதிகாரத்தோடு கூட தொடர்பு இருக்கும். எப்படின்னா வாக்களிப்பது கூட ஒரு தொடர்பு தான். ஓட்டு போடுகிறோம், எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம், வாக்களிக்கக்கூடிய தொடர்பு நமக்கு இருக்கிறது. அந்த தொடர்பு இருக்கிறது. ஆனால் அதிகாரத்தை நம்மால் நுகர முடியுமா என்றால் நுகர முடியாது. ஆக அதிகாரத்தை நுகர முடியாத மக்கள் தான் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். தலித்ஸ், ட்ரைபல்ஸ், விமன், தேர்ட் ஜெண்டர் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், இப்படி எத்னிக் மைனாரிட்டிஸ் என்று மைனாரிட்டிஸ் இருக்கிறார்கள். சிறுபான்மையா? நேத்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இருக்காருல்ல, அவரு நேத்து வந்து இஸ்லாமியரா மாறி இருக்காரு. முந்தா நாள் அவர் யாரு? அவர் தமிழர், அதுவும் ஆதி தமிழர். அவன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற உடனே அவரை சிறுபான்மைனா இது எப்படி ஏற்கிறியா எதிர்க்கிறியா நீ? Der Wiener Schnitzel mit der Lage werden und das Sauerkraut. Hey, der Piluten sagt der Pilleppen. Ein Tomelier wie sein Strapf. Ein der Blitzen sagt der Knütz. Hey, ich kleiner Strapf mit der... எங்க ஊர் இளையாங்குடியில இல்ல எங்க ஊர் முதுகுளத்தூர்ல இருக்கிற அத்தனை முஸ்லிமும் தேவரும் தேவேந்திரரும். இப்ப பெரும்பான்மை இனத்தின் மகனா சிறுபான்மையா? ஒரு மனிதனை வெறும் மதத்தின் அடிப்படையில் தான் நீங்க கணக்கிடுவியா? அப்ப மொழி இனமெல்லாம் புடுங்கிறதுக்கா இருக்கு? எதுக்கு இருக்கு? எதுக்குடா இருக்கு? எதுக்கு? எத்தனை சொல்றது? எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, இங்க வரு, நான் இங்கதான் இருந்தேன், மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு, நான் தேவை வெட்டி பிரிவேன்றது. Ein der Stadt mit seiner Klatsch
Hey, das Strafs mit Sekretäten da, in seiner Trash mit Skedan, meine Täter wieder strafen, die strafen, sie strafen. இந்த உணர்வு ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கணும். கண்ணியமிக்க பெருந்தகை ஐயா காகிதம் இழுத்து சொல்றாரு, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். Ey, der Blütensektor, der Toten, der Blütensektorklärten, das Strängelchen mit der Blütensektorklärten. இந்த கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்காருல்ல, சிறுபான்மை மக்களுக்கு அதிகமா நான் தான் செஞ்சேன், உங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு. ஏய், நீங்க தாண்டா பாதுகாப்பா வாழ எங்கிட்ட வந்தீங்க? யாரா சிறுபான்மைங்க? யாரா சிறுபான்மை? ஒருத்தன் இஸ்லாத்தை கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே ஒரு தமிழ் தேசியனத்தின் மகன் சிறுபான்மை ஆயிடுவானா? எப்படி ஆயிடுவான்? எப்படி ஆயிடுவான்? என் தம்பி அமீர், அவன் ஒரு அகமுடையரு தேவர், அவன் சிறுபான்மையா பெரும்பான்மையா? ஒரு பச்சை தமிழன், தூய தமிழன். ராஜா கேட்கிறார், ஜல்லிக்கட்டை பேச அமீருக்கு என்ன இருக்குன்னு, அதை பேச உனக்குன்னு தகுதி இருக்கு. முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டாண்டா அடுத்த தேர்தல. நீ யார் நான் யாருன்னு பேசியா? நீ முதல்ல யாரு நான் யாரு பேசிட்டு அப்புறம் பேசுவோம். எவன் இங்க சிறுபான்மை, எவன் பெரும்பான்மை? ஜெயலலிதா பெரும்பான்மையா? பெரும்பான்மையா? எம்ஜிஆர் மலையாளி மேன, நீங்க பெரும்பான்மையாடா? Und der Blitzen sagt da, Elten, Besieg, Besack, Vertruten, Vertruten. சிறுபான்மைடாவீங்க. ஒரு இறை வழிபாட்டிற்காக மதத்தை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் நீங்க சிறுபான்மையா? எப்படியாவா? எப்படியா? இந்துன்னு மராட்டி இங்க வந்தா அவர் பெரும்பான்மை, மலையாளி இங்க வந்தா பெரும்பான்மை, கன்னடர் இங்க வந்தா பெரும்பான்மை, தெலுங்கு இங்க வந்தா பெரும்பான்மை, குஜராத்தி வந்தா பெரும்பான்மை. தமிழ் தேசியத்தின் என் தேசத்தின் மக்கள் பூர்வீகுடி மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவரா மாறிட்டா இவன் சிறுபான்மை எப்படி ஏற்ப? எப்படி ஏற்ப? எப்படி ஏற்ப? இனிமேலாவது இந்த உளவியல் சிந்தனையிலிருந்து நீ மீளணும். இந்த பாரு ஒண்ணு சொல்றேங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ள முடியாதது. அது நல்லா விளங்கணும். இன்னைக்கு இந்துவா இருக்கிறவன் இஸ்லாமியர் ஆகலாம், இந்துவா இருக்கிறவன் கிறிஸ்தவர் ஆகலாம், கிறிஸ்தவரா இருக்கிறவன் இஸ்லாமியர் ஆகலாம். ஆனால் தமிழன் மலையாளி ஆக முடியாது, மலையாளி கன்னடன் ஆக முடியாது, கன்னடன் தெலுங்கன் ஆக முடியாது.